Tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. Tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. Hello, hi friends, welcome to Sophie Kitchen. இன்னைக்கு இப்போ என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஆட்டு ஈரல் வந்து இப்போ வந்து ஒரு சும்மா தொக்கு மாதிரி இல்லாம ஃப்ரை மாதிரி இல்லாம செய்ய போறோம். சோ செமி கிரேவி மாதிரி வெச்சுக்கோங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டு ஈரல் வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுல வந்து ஒரு குக்கர்ல தான் வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், இது கூடயே வந்து கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்மெல் எல்லாமே இருக்காது நம்ம வேக வைக்கும்போது. ஸோ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக உப்பு இந்த வேக வைக்கும்போதே போட்டுங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி, இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த ஈரல். ஸோ இந்த ஈரல் வந்து நல்லா வேகணும். 4 விசில் கிட்ட வச்சுக்கலாம். அந்த ஈரல் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரலாம் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க. ஸோ இந்த தண்ணி இருக்கட்டும். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது ஒரு சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணுங்க. இது கூட பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க அந்த எண்ணெயில். இதுக்கு வெங்காயம் நிறைய போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். ஆனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல போட்டுக்கோங்க. அதே போதும். அந்த ஃப்ளேவருக்காக தான். ஸோ இது நல்லா வதக்கிட்டோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் நல்லா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. அப்படி குழம்பு மிளகாய் இல்லைன்னா தனியாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் காரம் மட்டும் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். காரம் மட்டும் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இது கூடயே காஷ்மீர் சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஆட்டு ஈரல் சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கரம் மசாலா எல்லாமே சேர்க்குறோம். ஸோ இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் என்ன பண்ணோம்னா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த ஆட்டு ஈரல் உள்ள போட்டுடலாம். ஏன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலா வாசமும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த ஆட்டு ஈரல் இருக்குல்ல, அதை எடுத்து இப்போ போட்டுடலாம். இப்போ அந்த வேகத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மசாலா பொடியை இந்த ஆட்டு ஈரல் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேகத்துக்கு தண்ணி இதுக்குள்ள ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து எல்லா பக்கமும் நல்லா பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேகமாக கொஞ்சம் வந்து அந்த ஆட்டு ஈரல் தண்ணி ஊற்றி வேகமாக வச்சு கொதிக்க வைக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உள்ள வரைக்கும் நல்லா மசாலா வந்து உள்ள வரைக்கும் போயிருக்கோம் அந்த ஆட்டு ஈரலுக்குள்ள. இப்போ நம்ம வேக வச்சு இருக்குல்ல மீறி தண்ணி, அந்த ஆட்டு ஈரல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குக்கரில் இருக்க தண்ணியும் இதுக்குள்ள ஊற்றிடலாம். இப்போ தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நல்லா சுருளை வச்சு கிண்டி இறக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா வற்றணும். அது வரைக்கும் மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 3 மினிட்ஸ்லேயே எல்லாமே நல்லா வற்றிடும். ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த தண்ணி எல்லாம் வற்றிடுச்சிங்க பாருங்கள். தண்ணியே எதுவுமே இல்லாமல் எண்ணெய் பிரித்து இருந்துச்சு. இதுதான் கரெக்டானது. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணா கூட நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணிங்கன்னா ஃபினிஷ் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சும்மா 1 நிமிஷம் போல் அப்படியே கிளறி விடுங்க அந்த வாசனை போகிறதுக்காக. கொஞ்சம் அந்த கொத்தமல்லியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆட்டு ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.